இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐகானிக் காரோட நம்ம வந்து இன்றைய வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிடர், லேண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம், மார்க் 4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த காருடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1957 to 2014 மார்ச். ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கார் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி. கடைசியாக வந்து கல்கட்டாவிலிருந்து ரோல் அவுட் பண்ணாங்க மார்ச் 2014. ஸோ இந்த வண்டி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80s எரால வந்த காரு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் ஐட்ரேஷனில் இருக்குது. ஸோ பெட்ரோல் ஐட்ரேஷன்னா 1800cc 4 cylinder இன்ஜின் ப்ரொடியூசிங் க்ளோஸ் டு 60 horses and 112 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ அந்த ஒரு ஐட்ரேஷனில் தான் இருக்குது. அண்டு ஆப்வியஸ்லி ரியர் வீல் டிரைவு. அண்ட் இந்த 40 இயர்ஸில் இந்த கார் வந்து இட் ஹாஸ் ஆக்சுவலி என்டியூர்ட் வெல். அந்த இமாக்குலேட் கண்டிஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் கார் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த காரில் வந்து உட்காந்து ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக் தான். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஓட்டும்போது I'll just tell you how it is and how far it is. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் 80 சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தான் க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடாமீட்டர், அப்புறம் வந்து வாட்டர் ரேடியேட்டருக்காக, அப்புறம் அது வந்து ப்ரெஷர் கேஜ் இருக்குது, அம்மீட்டர் இருக்குது, ஃபியூவல் கேஜ் இருக்குது. இது வந்து டெல் லைட் சொல்லணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் சொல்லலை. அண்டு இங்கே தான் ஸ்டீரிங் வீல் அண்ட் ஸ்டஃப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் கியர் வந்து ஃப்ளோர் ஷிஃப்ட்டு கியரு. அண்ட் சீட்டிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அப்போல்ஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நன்றாக இருக்கிறது அப்படின்னு. ஆல் ரைட். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், கிளச்சை போடுறோம். அண்ட் தேர் இன்ஜின் ரோல்ஸ் டு லைஃப். பெட்ரோல் இன்ஜின் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் குவார்ட்டர் கிளாஸ். குவார்ட்டர் கிளாஸ் எதுக்கு? குவார்ட்டர் கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா வண்டி ஓட்டும்போது டிரைவருக்கு காற்று வரும். அதுக்கு தான் குவார்ட்டர் கிளாஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல், பக்கா ஓல்டு ஸ்கூல் வெஹிக்கிளு. ஸோ நோ ஏசி, நத்திங். அண்ட் டிரைவிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஓட்டுற மாதிரிங்க. பக்காவாக வந்து ஒரு ஆஃப்செட்டான ஒரு டிரைவிங் பொசிஷன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஹவு ஆஃப்செட் இட் இஸ் அப்படின்னு. அதேமாதிரி கியர்ஸ் வந்து வெல் கேட்டடாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் வெல் கேட்டடாக இல்லை அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஏன் கியர்ஸ் வந்து வெல் கேட்டடாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வந்து வரும்போது காலம் ஷிஃப்ட் கியர் பாக்ஸில் இருந்ததுங்க. அதாவது கியர் வந்து இங்கே தான் இருக்கும், சரிங்களா? கியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து ஃப்ளோர் ஷிஃப்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கியர்ஸ் வந்து வெல் கேட்டடாக இல்லை. ஸோ அதுதான் விஷயம். அண்டு வண்டி வந்து ஓட்டுறக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஹார்டு செட்டப்பில் இருக்குது. ஸோ ஹார்ட் செட்டப்பில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது நல்லா இருக்குது. அது அந்த அண்டுலேஷன்லாம் நம்ம வந்து போகும்போது கார் வந்து நல்லா ஹாரன். ஒரு அண்டுலேஷன் நம்ம வந்து நெகேட் பண்ணும்போது கார் வந்து லிட்ரலாக ஜம்ப் ஆகுது. ஒரு அண்டுலேஷனை நெகேட் பண்ணும்போது கார் லிட்ரலாக ஜம்ப் ஆகுது, அது நமக்கே தெரியுது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் செட்டப்பு, ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் ரோட்ஸ்,
பாட்ஹோல்ஸ், ரோட்ஸ் அண்ட் நோ ரோட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் டிரைவிங் சீட்டிலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டிம்பிள் போனட். அந்த டிம்பிள் போனட் வந்து நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கார் எங்கே போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஒரே டவுன் சைடு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் ஆப்செட்டாக இருக்கே. அன்லைக் ப்ரீமியர் பத்மினியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃப்செட்டாலாம் இருக்காது. அது வந்து இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்டுறக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இது நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. ஐ லைக் இட், த ஓல்டு வேர்ல்ட் சாம். ஐ லைக் திஸ். நல்லா இருக்குது. அதாவது வந்து ஸ்டேரிங் ப்ளே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. கொஞ்சம் வி ஷுட் கெட் ஐ பர்சனலி நீட் டு கெட் யூஸ்டு டு சச் அ கைண்ட் ஆஃப் பிரேக்கிங். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பழைய ப்ரீமியர் பத்மினி இருந்தது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் ஒரு கடந்த 10 வருஷமாக நான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அண்ட் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுவும் இந்த பெஞ்ச் சீட், இந்த பெஞ்ச் சீட் செட்டப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 பேர், பின்னாடி ஒரு மினிமம் 3 பேர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து உட்காந்தோம்னா 4லேருந்து 5 பேர். ஸோ பெஞ்ச் சீட் செட்டப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு 7லேருந்து 8 பேர் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். பூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஓப்பனிங் அப்பாச்சரில் அருமையான ஒரு பூட்டு, சௌரியத்துக்கு வந்து காப்லப் பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு பூட்டு தான். வண்டியோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டர்ஸு, டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.6 மீட்டர்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இட் ஹாஸ் ஆக்சுவலி ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு கார் ஓட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு இந்த வண்டி வந்து இருக்குது. அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஐடலில் இருக்கும்போது பேர்லி தேர் வாஸ் சம் இன்ஜின் நாய்ஸு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டு வைப்பர் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஷில் இன்டகிரேட் ஆகிருக்கு. கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்லோ மூவிங் கார், மற்றவங்கெல்லாம் வந்து ஆவரேஜாகவே ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு டிஃப்ரென்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கத்தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதாவது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குங்க. கிளச்சாக இருக்கட்டும், அந்த சீட்டிங் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கிளச் ஆக்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. காருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும் பொழுது கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அசஸ் பண்ணிக்க முடியுது. இந்த காருக்கு வந்து இனாஃப் ஆஃப் கிரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லோ அண்ட் டார்க்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு 60 to 80 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீடாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அதை மெயின்டைன் பண்ணி நம்மளால் போக முடியும். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இந்த சீட் அப்போல்ஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த சீட் டிசைனு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 3rd கியர் போட்டு, இத்தனைக்கும் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. 3rd கியர் போட்டுட்டு நம்மளால் ஈஸியாக சிட்டியில் பாட்டர் பண்ணிட முடியும். 40 வருஷம் பழைய காரு இப்படி ஒரு இமாக்குலேட் கண்டிஷனில் இருக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் த வே இட் புல்ஸ் க்ளீன்லி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஒரு ப்ளே இருக்கக்கூடிய ஸ்டியரிங் வீலில் நீங்கள் வந்து காரை வந்து அப்படி அழகாக அந்த டிராஃபிக்கை நெகேட் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு ஃபன். வண்டி நின்றுட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த ஸ்டீரிங்கை வந்து நம்மளால் ப்ளே பண்ணிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் தான். பட் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு பவர் ஸ்டேரிங் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்ஸ் யூ கெட் யூஸ்டு டு இட் யூ வில் கம் டு நோ ஹவு ப்ரிசைஸ் இட் இஸ். அந்தளவுக்கு ஒரு வெரி வெல் இன்ஜினியர்ட் ப்ராடக்ட்டுங்க. அண்டு என்ன சீட் பெல்ட் இல்லை, ஏர் பேக் இல்லை, ஏபிஎஸ் இல்லை, இபிடி இல்லை, இத்தனை இல்லை.
ஆனால் ஓட்டுறக்கு எப்படி இருக்குன்னா தேர் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து கம்ப்ளீட்லி ஒரு மெக்கானிக்கல் காருங்க. ஜஸ்ட் இன் கேஸ் வந்து எங்கேயோ நின்றுச்சு, பெட்ரோல் நம்ம வந்து கவனிக்கல, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காரை தள்ளிட்டே கூட போய் பெட்ரோல் போட்டுட முடியும். ஏன்னா அந்த பழைய ஃபியட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடவை பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கேன். சம் ஆர் த அதர் வே மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி ஹெல்பிங் மீ அவுட் ஃபார் ஃபியூவல். தள்ளிட்டு போய் எல்லாம் போட்டிருக்கோம். திரும்பி பார்க்கும்போது அது ஒரு செரிஷபிள் மெமரி. ஃப்ளோர் ஷிஃப்ட்டுக்கே இந்த கார் ஓட்டுறக்கு இவ்வளோ நல்லா இருக்கே, ஒரு வேளை காலம் ஷிஃப்டாக இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த காரை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களுடைய மெமரிஸ் என்ன, உங்களுடைய அசோசியேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் படிக்கிற காவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். அன்டில் தென்.